எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே 10 ஆஃப் 50 days வெயிட்லெஸ் சேலஞ்ச். ஸோ சூப்பராக வந்து 10 days வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக டே 1லேருந்து கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்ச் சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நோக்கி உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஹாப்பியாக பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நம்ம ஹாப்பி மைண்ட் செட்டோடு பண்ணும்போது ரிசல்ட் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆல்ரெடி 10 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஸோ இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட் 50 days டார்கெட் வச்சு உங்களோட சேலஞ்ச் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிப்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம பண்ணுற டயட்டும் சரி, நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்ம கொடுக்குற டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ரிலேட்டடாக தான் நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் கொலீக்ஸ் சர்க்கிளில் உங்களை மாதிரி அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது ரிலேட்டடாக வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அவங்கள வந்து நீங்கள் பார்ட்னராக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேர் பேசிக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத அவங்களுக்கு கொடுங்க, அவங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வர்றதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சீட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா டயட்டில் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 days ஆர் 3 days உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஈவினிங் டைமிலோ இல்லை மார்னிங் எர்லியராகவோ ஸோ ஏதோ ஒரு டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க, ஸோ எந்த மாதிரி எஃபெக்டிவாக பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி நீ இவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணியா, நீ வீட்டில் போய் ஒர்க் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour வந்து உன்னோட வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸ் வந்து நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு ஒருத்தர் மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சூப்பராக எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி எதனா டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிட்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். உங்களை பார்த்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நமக்கு நம்மளே பண்ணும்போது தான் வந்து போரிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பேர் பார்ட்னர்ஷிப் வச்சு மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்குமே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லஞ்சுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே லஞ்ச் பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவீங்க இல்லைங்களா? ஸோ ரைஸ் எடுத்துகிட்டு போகிற கப்பில் வந்துட்டு வெஜிடபிள் பொரியல் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ பொரியல் எடுத்துகிட்டு போகிற கப்பில் ரைஸ் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மிட் மார்னிங்கோ சரி இல்லை ஈவினிங்கோ சரி டீ பிரேக், காஃபி பிரேக்கு, ஸோ நிறைய ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்ற ஹேபிட் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு காஃபி டீ வந்து கட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஒர்க் டென்ஷனாக இருக்குது, ஒரு காஃபியோ டீயோ எடுத்தால் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் வந்து ரொம்ப சுகர் கம்மியாக, ஹாஃப் சுகர் அப்படி இல்லைனா சுகரே இல்லாமல் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒர்க்கிங்காக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டயட்டை வந்து எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படி பிளான் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈட்டிங் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைமிங் உங்களால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஏன்னா கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க் முடிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை அதையும் தாண்டி என்னால் முடியும், நான் எனக்கு வந்து வீட்டில் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். சப்போஸ் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஈட்டிங் விண்டோவை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து 7 to evening 7 முடிச்சிருங்க. நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஈவினிங் தேவையான ஒரு வெஜிடபிள் சாலடோ இல்லை ஒரு சூப்போ அது வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதே வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை உங்கள் ஆஃபீஸ் கேன்டீனில் ஒரு சூப் அந்த மாதிரி வந்து உங்கள் டின்னர் முடிஞ்சளவு 7 o'clock முன்னாடி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ ஹோம் மேக்கராக இருக்காங்க, அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சேர்த்து பண்ணி ஒரு 4 மாதத்தில் ரிசல்ட் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை விட்டுட்டு டயட்டை தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க 4 months பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 to 7 months பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்கலாம். கொஞ்சம் வந்து டிலே இருக்கும், அவ்வளோதான். ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 விஷயமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பார்ட்னர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி 2 பேரும் ஒருத்தர் கைட் பண்ணி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் உங்கள் லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது 2 விஷயம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் ஒர்க் ஆகும்.
ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டைம் வந்து கிடைக்கும். ஃப்ரீ டைம் வந்து கண்டிப்பாக பகலில் 1 or 2 hours அது குறைஞ்சது கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம சேனலில் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அப்பப்போ வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிலலாம் இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ சூப்பராக இன்ட்ராக்டிவாக உங்களோட இதை போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி தனியாக ஒரு மோட்டிவேஷன் யூஸ்வலாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னை யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, அதுதான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது தனியாக தான் பண்ணேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போரிங்காக இருக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ குறைச்சோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணலாம். ஸோ மோட்டிவேஷன்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து லைவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி செம்மையாக ரிசல்ட் பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? எது பண்ணாலும் ஹாப்பியாக பண்ணுங்கள், மோட்டிவேட்டடாக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? நேற்றுக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு சில சிஸ்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு சிஸ்டர் வந்துட்டு 74 kgல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 72.9 kg வந்திருக்கேன்னு சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பர் சிஸ்டர், நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போங்க, இன்னும் நல்ல ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் சிஸ்டர். ஸோ இன்னொரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க 60 kgல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 57 kg வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். முடிஞ்சால் நீங்கள் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து அது வந்துட்டு அது எனக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரியாத டிப்ஸில் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர். இன்னொரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ வந்து நான் வெயிட் வந்து ஃபஸ்ட் டே வந்து செக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது, என்னோட ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ என்கிட்ட வெயிங் மிஷின் இல்லாதனால என்னால் வெயிட் வந்து அடிக்கடி செக் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேங்க. பரவாயில்ல, வெயிங் மிஷின் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க சிஸ்டர். இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேயே வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பீங்க. ஒன்று ட்ரெஸ் வந்து லூஸ் ஆகும், இல்லை அந்த ஃபிட்டிங் வந்து டைட்டாக இருந்த ட்ரெஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த மாதிரி இருக்குது, இல்லை பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக பண்ண முடியலன்னா நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் லூஸாக நைட்டி அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியாது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெயிங் மிஷின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. டயட் சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் என்னோட டயட் வந்து நைட்டு 7:30க்குலாம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து பர்சனல் ஒர்க்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தூங்க எனக்கு 11க்கு மேலே ஆகிடுது. ஸோ அந்த 11 வரைக்கும் முடிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் இப்போ தான் டயட் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் முழிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இனிஷியல் டேஸில் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சுகர் இல்லாமல் ஒரு கிளாஸ் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் பசி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். மற்றபடி இன்னொரு ஃபுட்டு இட்லி தோசை அந்த மாதிரி டின்னர் 7:30க்கு முடிச்சாச்சுன்னா அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர பசிக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. அப்படி ஸோ உங்களுக்கு மில்க் பிடிக்காது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ க்ரீன் டீ வந்து எடுத்துக்கோங்க, சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம இது பசிக்கான அந்த பசியை வந்து கட்டுப்படுத்தும், சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும், வயிறுக்கு ஓரளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் டின்னருக்கு அப்புறமா ரொம்ப பசிக்குது அப்படின்னா க்ரீன் டீ மாதிரி எடுத்துக்கோங்க. அது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களோட பசியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சிஸ்டர். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, வெயிட் லாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, 1 வீக் வந்து நடக்குது, திடீர்னு 1 வீக் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால எனக்கு மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்றது தெரியலை அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் லாஸ் அப்பப்போ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 77 kgலேருந்து 65 kg வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 12 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நான் அப்போ போட்டதை விட இப்போ இன்னும் எஃபோர்ட் அதிகமாகவே போடுறேன், இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது எல்லாருக்குமே அப்படி தான் சிஸ்டர் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம உடம்புல இருக்க ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து வெயிட் லாஸ் ரொம்ப குவிக்காக இருக்கும். மாதம் 4 கிலோ 5 கிலோ வரைக்கும் கூட நம்மளால்
கம்மி பண்ண முடியும். ஆனால் லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க திக்கான ஃபேட்டு தான் வந்துட்டு பேர்ன் ஆகும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ மாதம் 4 kg லாஸ் பண்ண நம்ம மந்த்லி 2 kg பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லார் பாடி டைப்புமே இப்படி தான் இருக்கும், எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாதீங்க. நானுமே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இனிஷியல் டைம் விட இப்போ நம்ம அதிகமாகவே எஃபோர்ட் போடுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ எக்ஸ்ட்ரா தான் பண்ணுறோம். இருந்தாலும் அந்தளவுக்கு ரிசல்ட் பார்க்க முடியலையே அப்படின்னு அப்பப்போ சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரும். ஸோ ப்ராக்டிக்கலாக இதுதான். ஓகேங்களா? ஓகே, நம்ம மைண்ட் செட் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஓகே நீங்கள் 2 மாதம் டார்கெட் வச்சுருக்கீங்கன்னா பரவாயில்ல, இன்னும் ஒரு 1 month சேர்த்து ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டயட்டையோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி 12 கிலோ குறைச்சவங்களால இன்னும் ஒரு 5 கிலோ குறைக்க முடியாதா? ஸோ கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக பண்ணுங்கள் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், டெய்லி பண்ணுற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க, ஹாப்பியாக பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யார்கிட்டே எதிர்பார்க்காதீங்க, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ சூப்பராக உங்களோட ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ செகண்ட் ஹாஃபில் என்னோட ரொட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்டிகுலராக எதனா ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எதனா விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கூழ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு பவுல் நிறையா வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாதாம், நெல்லிக்காய் காலி ஆயிடுச்சின்னு வாங்கலை. ஸோ வந்து இன்றைக்கி நான் ஜூஸ் குடிக்கல, மார்னிங் வந்து ஜீரோ வாட்டர் தான் குடித்தேன். ஸோ டேரெக்டாக இப்போ வந்து பாதாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னோடய கூழ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதான் வந்து இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. 0 ஸ்டெப்ஸ் பாருங்கள். இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் வந்து கொடுங்க. வீக்லி 7 days முடியலை அப்படின்னாலும் வீக் டேஸ் 5 days அது டிசிப்ளினாக உங்களோட வாக்கிங் ஆர் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். 7 daysல 5 days கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வீக்கெண்ட் கூட ஓகே, உங்களுக்கு ஒர்க் இருக்குது, வீட்டில் பசங்க இருப்பாங்க, ஸோ ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, தட்ஸ் ஓகே. வீக் டேஸ் 5 days வந்து ஸ்ட்ரிக்டாக உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து 100% ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ சூப்பராக உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டயட் கூட சேர்த்து இதுவும் பண்ணும்போது ரிசல்ட் சீக்கிரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஹோப் கிடைக்கும். ஓகே, நம்மளாலேயும் முடியும், நமக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர் ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்லா பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வெட் ஆகுதோ அந்த ஸ்வெட்டிங் மூலமாக நமக்கு வந்து நிறையா வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ் டைமில் நல்லா ஸ்வெட் ஆகுற மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஸோ வாக்கிங் ஆர் எனி ஒர்க் அவுட்ஸ் நல்லா வந்து வேர்த்து உங்களுக்கு கலோரி பேர்ன் ஆகிற அளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லியும் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 5154 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி லஞ்சு வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கேபேஜ் பொரியல் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் சன்னா தொக்கு வந்து நிறையா சன்னா வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் பனானா, நல்லா ஒரு ஃபில்லிங்கான லஞ்ச் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி தான் இந்த இயரில் பாப்பாவோட லாஸ்ட் டே ஸ்கூலு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவளும் லீவு விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்தா. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 40 daysக்கு வந்துட்டு ஒரே ஜாலி தான் பாப்பாவுக்கு. உனக்கு வீடியோஸில் வர்றது பிடிக்குமா? ஆக்சுவலி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே இவங்க காட்டின இன்ட்ரெஸ்ட் தான். யூடியூப் பார்த்து அப்பப்போ ஃபோன் எடுத்துகிட்டு இவளே வீட்டில் வீலாக் எடுக்க ஆரம்பிச்சிடுவா. திடீர்னு ஒரு ரூம்குள்ளே போவா, ஹோம் டூர் அந்த மாதிரி அவளா பண்ண ஆரம்பிச்சிடுவா. அது பார்க்கும்போது தான் சரி ஓகே, அவளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நம்மளும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அது வந்து ஏதோ ஒன்று ரேண்டம் திங்ஸ் போடாமல் யூஸ்ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ப்ராப்பராக யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதான் வந்து இப்போ வெயிட் லாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே வந்து மேடம் வந்து அடிக்கடி வந்து வீடியோஸில் வருவாங்க, நிறையா கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சொல்லி நீ தான் கேட்கணும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி அக்கா எடுக்க கூடாதா? பாப்பா மட்டும் தான் வீடியோ எடுக்கணுமா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லவ் யூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. டுடுகு ஃப்ரைடே ஈவினிங் 4 மணி ஆச்சு. ஸோ ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ரூம் பூ போடலான்னு வந்து மீன் நம்ம கிராஸ் பண்ணுறதை பார்த்துட்டு பசிக்குது போல் வாய் திறந்துட்டு நம்மளுக்கு பார்த்து வந்துச்சு. ஓகே, மீனுக்கு வந்து இப்போ ஃபுட்டு கொடுத்துடலாம். பசி போட்ட உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீனுக்கு 4 o'clock ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை மீனுக்கு ஃபுட்டு கொடுக்குறது தான். மீனுக்கு ஃபுட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு அது ரிலாக்ஸாக அது ஃபுல்லாக ஒவ்வொன்றா விளையாடிட்டே சாப்பிட்டு முடிக்கும். பூலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பூஜை ரூம் சாமிக்கு பூலாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 o'clock 5:30க்கு வந்து விளக்கேற்றுற கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், கவுனி அரிசி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு வந்து 40 days வந்து நம்ம இதுதான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். டெய்லி ஒரு வேளை கஞ்சி எடுத்துக்க போகிறேன், நல்லா ரிசல்ட் எஃபெக்டிவாக வந்து பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ வந்து இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுடராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டைம் நான் வந்து கொள்ளு வந்து ஆட் பண்ணலை. ஸோ வந்து நான் இந்த டைம் நல்ல சம்மர் அப்படின்னால கர்ட் மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி எடுத்துக்க போகிறேன். அதனால் வெறுமனே அரிசி மட்டுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி அதை கூழ் மாதிரி நான் மேக் பண்ணி குடிக்க போகிறேன் இந்த டைமு. சரி, ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அந்த அரிசியை நல்லா வறுத்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி அடி கனமான ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இல்லை மெல்லிசான கடாய் எடுத்துட்டோம்னா அடியில் உள்ள அரிசிலாம் டக்குன்னு கருகிறதுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி கனமான கடாய் எடுத்துகிட்டு அரிசி போட்டு நல்லா ஒரு 1 minute 2 minute கேப் விட்டு நல்லா பரட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் நல்லா ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகி வரும். இது நான் ரோஸ்ட் ஆனோடனே இதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் அரிசி வந்து முழுசாக இருக்குது, அதெல்லாம் வந்து ஒன்றும் பாதியமாக உடைய ஆரம்பிக்கும், 2 வெடிக்கும். ஸோ அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஃப்ரைடே ஈவினிங் நல்லபடியாக தெய்வீகமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா விளக்கேற்றி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ உங்கள் ஃப்ரைடே ஈவினிங் எப்படி போகும் அப்படின்ற வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிச்சாச்சு. சாமிக்கெலாம் அழகாக பூ போட்டு விளக்கேற்றி ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஈவினிங்காக வந்துட்டு ஒரு 2 பீஸ் மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டின்னருக்கு பார்த்தோம் அப்படின்னா இட்லி தான், மீடியம் சைஸ்னால 3 இட்லி சாம்பார் சட்னி வச்சு இன்றைக்கி டே வந்து நல்லபடியாக வந்து முடிச்சாச்சு. முடிஞ்சளவு உங்களோட டின்னர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. 7 o'clock முன்னாடியே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள்.